நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. ஒரே அலுப்பா இருக்கு. கைகாலம் பயங்கர வலி. காலையில இருந்து ஒண்ணும் தெரியல. இருட்ட ஆரம்பிச்சோன்னு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, கோபி எல்லாம் போயாச்சா? போயாச்சு. காரியக்கார வீடுல அதான் சொல்லிக்காம கொல்லிக்காம போகணும்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லிக்காம போயிட்டாப்ல அவ்வளோ இருக்கு. என்னமோங்க, நீங்க தான் அவங்கள பத்தி ரொம்ப ஜாஸ்தியா நினைக்கிறீங்க. ஆனா அவங்க வீட்ல உங்களை பத்தி ஒரு நல்ல எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னத்தங்க சொல்றது? அந்த ஆள் லட்சுமணன்ல உங்களை பத்தி கோபி கிட்ட கண்டபடி கோல் முட்டி விடுறாரு. அதுக்கு இந்த கோபி அதை தட்டி கேட்காம ஒத்துக்கிற மாதிரி தலையாட்டி கேட்டுட்டு இருக்காரு. லட்சுமணனா என்ன பத்தி என்ன சொன்னாப்ல? அந்த ஆள் சொல்றாரு, போச பாரு, உடம்பு சரியில்லாத ஆள் மாதிரியா இருக்காரு. ஓடி ஓடி மாங்குன்னு வேலை செய்யறத பாரு. நீ போன் பண்ணப்ப உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்கல்ல, இப்ப மட்டும் எப்படி எந்திரிச்சு வந்து வேலை செய்யறா அப்படி இப்படின்னு என்னென்னமோ இஷ்டத்துக்கு சொல்றாருங்க. என்னது? கோபி போன் பண்ணாப்லையா? எப்ப பண்ணாப்ல? நேத்து கோபி போன் பண்ணாப்லங்க. என்ன அவள அசால்ட்டா சொல்ற? நீ என்ன சொன்னால அவர் தான் என்ன சொன்னாரு? இப்ப எதுக்கு பதட்டப்படுறீங்க? உங்களை அவசரமா புறப்பட்டு வரணும்னு சொன்னப்பல நான் தான் அவருக்கு உடம்புக்கு முடியல, தூங்குறாரு, இப்ப எழுப்ப முடியாதுன்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு? என்ன தப்பு? அது இதுன்னு ஏதோ ஒண்ணு ஏட சொல்ல வேண்டியதானே. என்னங்க சொன்னா உடனே கிளம்புறேன்னு சொல்லுவீங்க, கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவீங்க. உடம்புக்கு முடியாத ஆளு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் தான் நான் அப்படி சொன்னேன். அறிவில்ல உனக்கு? நீ அப்படி ஒரு முடிவு எடுப்ப? ஏதோ ஒண்ணு ஏட சொல்ல வேண்டியதானே. அங்க போணுமா வேணாமா நான் தாண்டி முடிவு எடுக்கணும். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? உங்க உடம்ப பத்தி நான் தானே கவலை பண்ணோம். நீ ஒன்னையே மட்டும் யோசிச்சுக்கிட்டடி. கோபி போன் பண்ணிருக்காப்லையே, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். நீ யோசிச்சிருக்க வேணா? இல்ல அவர் என்னதான் சொன்னாரு எனக்கு தெரிய வேணா? எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கு தான் மருந்து குடிச்சிருக்கேன். ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? ஐயா, நானும் பாத்துட்டேங்க, நீங்க ரொம்ப தான் ஆடுறீங்க. கோபி கோபின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆமா, அவர் என்ன உங்களுக்கு சும்மாவை தூக்கி தராரு? உழைக்கிறீங்கல்ல, அதுக்கு தானே சம்பளம் தராரு. பேசுவடி பேச. பழச மறந்துட்டல்ல. எனக்கு இருந்த மரியாதை செல்வாக்கு எல்லாத்தையும் யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. எனக்கு அவசரத்துக்கு மாமா, எனக்கு நீங்க தான் முக்கியம். உடம்பு சரியில்லாதப்போ உங்களை திடீர்னு கூப்பிட்டா நான் எப்படி அனுப்ப முடியும்? அதான் நான் அப்படி சொன்னேன். இதுல என்ன தப்பு கண்டீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானடி. சரி கிளம்பு. எங்க? கோபி வீட்டுக்கு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கோபிட்ட போய் சொல்லுவோம். அவர் என்ன போய் தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. ஐயோ, ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தத்துக்கே விளக்கம் கொடுக்க போறீங்களாக்கு. பல்லு எல்லாம் கழிப்பு. கிளம்புடி. இப்பதானே சொன்னீங்க உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குன்னு. அதோட அங்கெல்லாம் அலைஞ்சு உடம்பு கெடுத்துக்கணுமாக்கு. வேணா போன்ல சொல்லுங்க விளக்கம். கிளம்புடி. ஐயே, ஏன் இப்படி கோபி கோபி கடந்து ஆடுறீங்க? அடிச்சு பல்லு எல்லாம் கழிப்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கிளம்புடி. சரி சாமி, வாங்க. நீங்க அங்க போய் தோப்பு கண்ண போட சொன்னாலும் போடுறேன். போங்க. லீலா. என்ன மாமா? கோபி வரைக்கும் போயிட்டு உடனே ரவி, கோபி வரைக்கும் போயிட்டு உடனே அத்தை, நீங்களா சமைச்சீங்க? ஆமாம்மா. எதுக்கு அத்தை உங்களுக்கு இவ்வளோ சிரமம்? இதுல எனக்கு என்னம்மா சிரமம் இருக்கு? பாவம், நீங்க காரிய வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க, வயிறு காலியா இருக்கும். அதனால தாம்மா நானே சமையல் பண்ணி வச்சேன். வெறும் வயித்தோட இருக்கீங்க, குளிச்சதும் கபகபன் பசி எடுக்கும். சாப்பிடுமா நிக்கும். அத்தை, நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். பரவாயில்லம்மா, நான் என்ன தினமும்மா பரிமாறுறேன்? காலையிலேருந்து வெறும் வயித்தோட சாப்பிடாம வேற இருக்க. சாப்பிடுமா, உக்கார். மாணிக்கம், சாப்பிடுப்பா. ராத்திரி நேரம் தலையெல்லாம் ஈரம் போக தோட்டிட்டியாப்பா?
சாப்பிடு மாணிக்கம், நீ சாப்பிடுமா. அத்தை, காலையில ஏதோ தலை சுத்துதுன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு? மாத்திரை போட்டதும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மா. அதனாலதான் சமையல் எல்லாத்தையும் நானே பண்ணேன். மாணிக்கத்துக்கு பிடிக்குமேன்னு தான் இந்த கூட்டு இதெல்லாம் பண்ணேன். சாப்பிடு மாணிக்கம். என்னப்பா, சாப்பிடுங்க. கோபி, கோபி, கோபி. என்ன புருஷனை பொண்டாட்டியும் வெளியிலேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல, அங்கேயிருந்து வந்திருக்கோம், உள்ள வரக்கூடாது. ஓ கோபிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, இருங்க கூப்பிடுறேன். சரி. விஜி, என்ன நீ? உங்க அக்காவும் அக்கா புருஷனும் வெளியில வந்து நிக்கிறாங்க. போய் என்னன்னு கேளுமா. யார சொல்றீங்க? போஸும் போஸ் பொண்டாட்டியும் தான். போய் என்னன்னு கேளு. என்னக்கா, ஏன் மாமா வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல விஜி, அங்கேருந்து வந்திருக்கோம்ல, உள்ள வரக்கூடாது. கோபி எங்க? கடைக்கு போயிருக்காரு. என்னக்கா, நீ எதுவுமே பேசாம நிக்கிற? என்னத்த பேசுறது? பேசுற மாதிரி என்ன வச்சிருக்காங்க? எதுக்கு எடுத்தாலும் என் தலையை உருட்டிக்கிட்டு. ஓ, கோவமா? நியாயமா கோவப்பட வேண்டியதுன்னா என்ன முந்திக்கிட்டு நீ கோவப்படுறியா? என்னடி என்ன? ஏங்கா, நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? என் வீட்டுக்காரு எவ்வளவு நல்ல மனுஷன். இது வரைக்கும் நம்மள பத்தியோ நம்ம வீட்டு மனுஷங்களை பத்தியோ யார்கிட்டயாவது விட்டு கொடுத்து பேசிருக்காரா? அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு மனசு நொந்து பேசுறபடி ஆயிடுச்சு. என்ன சொல்ற? கோபி என்ன சொன்னாப்ல? அவர் வேற என்ன மாமா பண்ணுவாரு? அவர் போன் பண்ணி கேட்டப்ப உங்களுக்கு உடம்புக்கு முடியல, ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அக்கா சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சாவு வீட்ல ஓடி ஓடி வேலை பார்த்திருக்கீங்க. அப்போ பொய் சொன்ன மாதிரி தானே தோணும். சரி, நீங்களாவது லீலா வீட்ல இவர்கிட்ட இந்த மாதிரி விஷயம் பண்ண சொல்லணுமா இல்லையா? போன் பண்ணத பத்தியோ இல்ல உங்க உடம்ப பத்தியோ எந்த விபரமும் சொல்லாம ஓடி ஓடி வேலை பார்த்திருக்கீங்க. பின்ன அவர் மனசு சங்கடப்படாம இருக்குமா? அதான் விஜி பிரச்சனையே. கோபி போன் பண்ண விஷயத்தை என்கிட்ட சொல்லல. பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. என்னது சொல்லலையா? ஆமா விஜி. எனக்கா, நீ மாமா கிட்ட சொல்லலையா? ஏய், மறந்துட்டேன்டி. இதென்ன பெரிய கொலை குத்தமா? உனக்கு எனக்கு அவ்வளவு அலட்சியம்? அட, அலட்சியம் எல்லாம் ஒண்ணும் இல்லடி. அலட்சியம் தான். நல்லா யோசிச்சு பாரு. இதே போஸ் மாமா வேற ஒரு கம்பெனில வேலை பார்த்து அங்க இருந்து ஏதாச்சும் போன் வந்தா நீ இப்படிதான் அசால்ட்டா இருப்பியா? வேற ஒரு கம்பெனியா இருந்தா மாமா இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்க முடியுமா? தங்கச்சி புருஷங்கிற இலக்காரத்தினால தானே இவர் போன் பண்ணது கூட சொல்லாம விட்டுருக்க. அடி பாவி, என்ன பேச்சு பேசுற நீ? இப்ப நீ என்ன சொல்ல வர? நீங்கெல்லாம் முதலாளிங்க, நாங்க உங்களை மதிச்சு நடக்கணும். தங்கச்சி புருஷனா இருந்தா கூட ஒரு முதலாளிக்குரிய ஸ்தானத்தை நாங்க உன் புருஷனுக்கு தரணும். அது தராதது பெரிய தப்பு. அப்படிதானடி? சும்மா உளறாதுக்கா, நான் உன்ன அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்படிதாண்டி அர்த்தம். கடைசியில நிரூபிச்சிட்டல. 1000 தான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பின்னி பிணைஞ்சு பிரியாம கிடந்தாலும் நான் வேற நீ வேறன்னு சொல்லி காமிச்சிட்டல. உன் புருஷன ஏன் புருஷன் அண்டி பிழைக்கிறாருங்கிற இளக்காரம் அப்படிதானே? என்னையே திட்டுங்க, இவ பேசுறத மட்டும் சரின்னு படுதாக்கும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்ன சத்தம்? ஏன் என்னாச்சு? ஏன் என்ன கண்ணுக்கலை என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயத்த உன்னை விலைக்கு சொல்லணும். நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல? என்ன கோவி, நீ என்கிட்ட அர்ஜென்டா பேசணும் போன் பண்ணியிருந்தியாமே. ஆமா, இது அந்த அறிவு கிட்டவே என்கிட்ட சொல்லல. அதனாலதான் லீலா வீட்ல இந்த விஷயத்தை பத்தி நான் பேசல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல? விஜய், இல்ல, நீ இந்த விஷயத்தை வேற யாரும் சொல்லல. இவதான் சொன்னா. ரொம்ப லேட்டா சொன்னா. ரொம்ப வருத்தமா போச்சு. நீ தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு தான் இவளை கூட்டிட்டு உடனே வந்தேன். அண்ணே, இது ஒரு சாதாரண விஷயம். அங்கிருந்து போன்லயே சொல்லி இருந்திருக்கலாம். இந்நேரத்துல அண்ணியை கூட்டிட்டு குழந்தைய கூட்டிட்டு இதுக்காக இங்க வரணும்? அண்ணி, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட
நம்ம எல்லாரும் ஒண்ணா கூடி உக்காந்து பகிர்ந்து பேசணும். இது இப்பன்னு இல்லை, எப்பவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எந்த விதமான ஒளிவு மரம் நமக்குள்ள தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, வருத்தப்பட்டேன். நம்ம ஃபோன் பண்ணமே போசனை நேரில் வந்து பார்த்தாரு, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் நினைச்சேன். இப்பதான் எல்லாம் தெளிவாயிருச்சே. பின்னாடி இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, போசனனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப தானே நீ போன்ல இப்படி சொன்னாங்களே நம்மளாம் சிரிச்சு பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். என்ன இதை பெருசாக்குறதுக்கு இதெல்லாம் கொலை குத்தமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க கோபி, இதெல்லாம் பெரிய கொலை குத்த மாதிரி. நீங்க அன்னைக்கு போன் பண்ணதும் நான் அதுக்கு பதில் சொன்னதும் அதை இவர்கிட்ட சொல்லாம மறைச்சதும் கடுமையான கொலை பாதகமா. அதுக்கு என்ன தூக்குல கூட போடலாமா? என்ன பேசுறீங்க? யார் சொன்னா? உங்க பொண்டாட்டி தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றா. விஜய் உங்ககிட்ட பேச அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா? நீயா கடப்ப பண்ணி என்ன வேணா பேசுவியா? விஜய் சொன்னது என்ன, நீ பேசுறது என்ன? ஏன் மேல எதுக்கு பாருங்க? உன் மேல பயம் வேற யார் மேல பயிறது? இந்த மாதிரிலாம் பேசினா நல்லா இருக்க குடும்பம் கெட்டு போயிரும். ஏன் நீ இப்படி அறிவு இல்லாம இருக்க? யாருக்கு அறிவு இல்லங்க? உனக்கு தாண்டி, உனக்கு தான் அறிவு இல்ல. ஏய் இந்த மாதிரிலாம் பேசினா அடைஞ்சு பல்லுலாம் கழட்டி போயிடும். என்ன பண்ணுவீங்க? அப்படி கழுத்தை நெரிச்சு கொண்டு சும்மா இருங்க. என்னது இது? அண்ணே மாமா என்னாச்சு? என்னாச்சு மாமா? பாத்துங்க, நம்ம ஆட்டோ எடுத்துக்கலாம். சரி 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 சீக்கிரம் சீக்கிரம். குமார் நீ போய் ரெடி ஆகுடா. போடா பாத்துக்க. மாணிக்கம், என்னப்பா என்னப்பா என்னாச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னப்பா என்னன்னு சொல்லு. நான் பணத்துக்காக கஷ்டப்படும் போது மாப்பிள்ள அனுப்பிச்ச பணத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கிற ஒரே ஒரு கோவத்துக்காக நான் உங்ககிட்ட முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தேம்மா. மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. எனக்கு தெரியும் மாணிக்கம், நீ எந்த காலத்திலயும் என்ன வெறுக்க மாட்ட. அது உன்னால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. என்னால தாங்க முடியலம்மா. எனக்கு இப்ப உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல, எல்லாம் சரியா போச்சு. உங்க மனசுல ஏதாவது வருத்தம் இருந்தா அழைச்சிருங்கம்மா. மாணிக்கம், எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்லப்பா. எல்லா தப்பும் என் மேலதான்ப்பா இருக்கு. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? மாப்பிள்ளையோட குணம்தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவருக்கு நம்ம கிட்ட வாங்கிதாப்பா பழக்கம். பொண்டாட்டிக்கு அனுப்பின பணத்தை நாம எடுத்து செலவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கப்பா, அப்புறம் அந்த மனுஷனை நம்ம அடக்கவே முடியாதுப்பா. அதை வச்சு நம்ம எல்லாரையும் போட்டு உருட்டிடுவாரு. அது மட்டும் இல்லப்பா, இப்ப என்னவோ அமெரிக்கால இருக்காரு, பணம் அனுப்பிச்சிருக்காரு. அதே அவர் நாளைக்கே திரும்பி வந்து பணத்தை கேட்டார்னா என்னப்பா பண்ண முடியும்? அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் நாம பல தடவை யோசிச்சுதான்ப்பா செய்யணும். இல்லைன்னா அவர்கிட்ட பேச்சுதான் வாங்கணும். அப்படி ஒரு திருவாளத்தானதானே நாம நிர்மலாக்கு மாப்பிள்ளை ஆக்கி வச்சிருக்கோம். அவர் காசு எடுத்து நாம செலவு பண்றதும் தேன் கூட்டுல கை வைக்கிறதும் ஒண்ணுதாப்பா. மாணிக்கம், எனக்கு உன் மேலேயும் செல்வத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கு. எப்படி நீங்க சம்பாதிப்பீங்க பொழைச்சுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஆனா நிர்மலா பாவம் பாவம், நமக்கு ஒத்த பொண்ணு. அவ கல்யாணத்துல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடந்து போச்சுப்பா. அவ வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும்னு தாப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன்.
சொல்லுப்பா, இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இப்ப தெரியுதாப்பா இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு? மத்தபடி உங்ககிட்ட இருந்து பணத்தை ஒதுக்கி நான் என்னப்பா பண்ண போறேன்? எங்க அள்ளி கட்டி கொண்டு போறேன்? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தானப்பா பார்க்கணும். இப்ப பாரு, அந்த ரவியோட ஆத்தா போய் சேர்ந்துட்டா. நாளைக்கு நானும் அதே மாதிரி போய் சேர்ந்துட்டேன்னா என்ன நீ தானப்பா தூக்கி போடணும், எனக்கு கொள்ளி வைக்கணும். தயவு பண்ணி அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. என்னால தாங்கிக்க முடியாது. இந்த உலகத்துல ஆரம்பம் முடிவு எல்லாமே எனக்கு நீங்கதாம்மா. நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு என்னமா தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கதாம்மா. நல்லது கெட்டது எல்லாம் நீங்கதாம்மா எடுத்து சொல்லணும். எனக்கு நீங்க வேணுமா? நீங்க வேணும். நீங்க நல்லா இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும். அதான் எனக்கு வேணுமா. எனக்கு வேற எதுவும் வேண்டாமா. வேற எதுவும் வேண்டாம். வேற எதுவுமே வேண்டாம். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.